ஆகஸ்ட் 30 டெல்லி செல்வோம். ஆசிரியர் மரியாதை மற்றும் பணி பாதுகாப்பிற்கான தீர்க்கமான குரல். நண்பர்களே, ஆகஸ்ட் 30 அன்று டெல்லியில் நடைபெறப்போவது வெறும் போராட்டம் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கப் போகிறது. பல ஆண்டுகளாக நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கி வரும் ஆசிரியரின் சொந்த எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறதா? லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர், தேர்தல் பணியில் தனது பொறுப்பை நிறைவேற்றிய ஆசிரியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தனது கடமையை செய்த ஆசிரியர், பேரிடர் காலங்களிலும் நிர்வாகத்திற்கு துணையாக நின்ற ஆசிரியர். இன்று அதே ஆசிரியரின் முன் ஒரு புதிய கேள்வி நிற்கிறது. டெட். ஆனால் உண்மையான கேள்வி டெட்டு மட்டுமல்ல. இது ஆசிரியரின் மரியாதை குறித்த கேள்வி. பல ஆண்டுகளாக செய்த சேவையை அங்கீகரிப்பது குறித்த கேள்வி. ஆசிரியரின் பணி பாதுகாப்பு குறித்த கேள்வி. சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆசிரியர் தனது வாழ்க்கையின் பல முக்கியமான ஆண்டுகளை பள்ளிக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுடன் இருந்தார். அவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்காலத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அரசும் பல ஆண்டுகளாக அந்த ஆசிரியரை தகுதியானவராக கருதி நாட்டின் குழந்தைகளின் எதிர்காலத்தை அவருடைய கைகளில் ஒப்படைத்தது. ஆனால் இன்று அதே ஆசிரியர் கேட்கிறார், என்னுடைய தகுதியில் சந்தேகம் இருந்தால் இத்தனை ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு கற்பிக்கும் பொறுப்பை எனக்கு ஏன் வழங்கினீர்கள்? டிஇடி என்பது கல்வித்தரத்தை உறுதி செய்யும் ஒரு வழிமுறை என்றால் புதிய ஆசிரியர் நியமனங்களில் அதை வலுப்படுத்தலாம். ஆனால் பல ஆண்டுகளாக செய்த சேவை, அனுபவம், பயிற்சி மற்றும் ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, இவை அனைத்தையும் ஒரு தேர்வின் கேள்வித்தாளால் மட்டும் அளவிட முடியுமா? இதுதான் இன்று நாட்டின் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் எழுப்பும் கேள்வி. ஆகஸ்ட் 30 ஏன் முக்கியமான நாள்? இந்த குரலை ஜனநாயக முறையில் வலிமையாக எழுப்புவதற்காக ஆகஸ்ட் 30 அன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆசிரியர்கள் ஒன்று கூட உள்ளனர். இது வெறும் போராட்ட இடமாக இருக்காது. இது ஆகப்போவது ஆசிரியர் மரியாதைக்கான குரல், பணி பாதுகாப்புக்கான குரல், நீதிக்கான குரல், ஆசிரியர் ஒற்றுமைக்கான குரல். இந்த போராட்டம் எந்த ஒரு தனிநபருக்கும் எதிரானதல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எதிரானதல்ல. இது அந்த அமைப்பை நோக்கி எழுப்பப்படும் குரல். ஆசிரியர் தனது எதிர்காலத்தை பற்றி பாதுகாப்பற்றதாக உணரும் நிலை ஏன் உருவாக வேண்டும் என்பதற்கான பதிலை கேட்கும் குரல். ஆசிரியர்களின் கோரிக்கை. கோரிக்கை மிகவும் தெளிவானது. ஆசிரியருக்கு பயம் வேண்டாம், மரியாதை வேண்டும். ஆசிரியருக்கு பாதுகாப்பின்மை வேண்டாம், பணி பாதுகாப்பு வேண்டும். ஆசிரியருக்கு அவமதிப்பு வேண்டாம், நீதி வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் வெறும் அரசு ஊழியர் அல்ல. வரும் தலைமுறையை உருவாக்கும் மிக முக்கியமான மனிதர் ஆசிரியர். ஆசிரியரே தனது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர் தனது முழு ஆற்றலையும் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் எப்படி செலுத்த முடியும்? எனவே இன்று தேவை பயம் அல்ல, பேச்சுவார்த்தை, மோதல் அல்ல, நீதியான தீர்வு. ஆகஸ்ட் 30 அன்று டெல்லியில் இருந்து ஒரு வலிமையான செய்தி செல்ல வேண்டும். ஒரு ஆசிரியரின் குரலை அடக்கலாம். ஆனால் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் ஒன்றுபட்ட குரலை அடக்குவது அவ்வளவு எளிதல்ல. இனி ஆசிரியர் அமைதியாக இருக்க மாட்டார். தனது உரிமைகளுக்காகவும், தனது மரியாதைக்காகவும், தனது எதிர்காலத்திற்காகவும் ஜனநாயக முறையில் தனது குரலை எழுப்புவார். நினைவில் கொள்ளுங்கள், ஆசிரியர் வலிமையாக இருந்தால் கல்வி வலிமையாக இருக்கும். ஆசிரியர் பாதுகாப்பாக இருந்தால் குழந்தைகளின் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 30 டெல்லி செல்வோம். நண்பர்களே, ஆசிரியரின் மரியாதை முக்கியம் என்று நீங்கள் நம்பினால், பல ஆண்டுகளாக செய்த ஆசிரியர் சேவைக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் குரலை உயர்த்துங்கள். ஆகஸ்ட் 30 டெல்லி செல்வோம், ஜந்தர் மந்தர் செல்வோம், ஆசிரியர் மரியாதைக்காக செல்வோம், நமது எதிர்காலத்திற்காக செல்வோம். இந்த வீடியோவை அதிகமான ஆசிரியர்களிடம் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் ஆசிரியர்கள் ஒன்றுபட்டால் அவர்களின் குரல் நிச்சயமாக ஆட்சி நிர்வாகத்தின் கவனத்தை சென்றடையும்.